இந்த பொண்ணு என்ன பாக்குறீங்க? என்ன மாதிரியே நீங்களும் உங்களோட ஆசையை சொல்லுங்க. என்னோட ஆசை ரொம்ப சிம்பிள் தான். நீங்க எல்லாருமே செத்து போகணும். அதுதான் என்னோட ஆசைன்னு சொல்லி ஒரு கட்டர் எடுத்து அவளோட கழுத்தை அறுத்துக்கிறா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட பேரு சியா, இந்த பையனோட பேரு ஜான்வோ. இவங்க 2 பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. இவங்க 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் பேசிட்டே கிளாஸ்க்கு போறாங்க. கிளாஸ்ல ஹாஜுனுங்கிற பையன் கிட்ட என் லேப்டாப் ரெடி பண்ணித்தா அப்படின்னு சொல்லி இன்னொரு பையன் கேட்டுட்டு இருக்கான். அப்ப டீச்சர் கிளாஸ்க்கு வராரு. இப்ப ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல நம்ம ஸ்கூல்ல இருந்து 2 பேரும் டாப் மார்க் வாங்கியிருக்காங்க. அதுல ஒண்ணு வழக்கம் போல ஹாஜுன், இன்னொன்னு யாரு அப்படின்னா அது ஹியாங் வுக்குன்னு சொல்றாரு. அது அவனாலேயே நம்ப முடியல. அவனுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அந்த டைம்ல அவன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது, உங்க ஆசை நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் எப்படி ஃபர்ஸ்ட் வந்தான் அப்படிங்கிற விஷயத்தை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப கிரிகோ அப்படிங்கிற ஒரு ஆப்பை காமிச்சு, இந்த ஆப் மூலமா தான் நான் மார்க் வாங்கினேன், நான் இந்த ஆப்ல என்னோட விஷ் வச்சு அது நிறைவேறிடுச்சுன்னு சொல்றேன். இவங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஆப்பை தேடி பார்த்தா கூட கிடைக்கலன்னு சொல்லவே, அது சும்மா எல்லாம் கிடைக்காது, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறான். ஒரு ஃப்ரெண்ட் அதை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்றான், நான் எதுவுமே நடக்கல. இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, உன்னோட பேரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் எழுதி அதையும் உன்னோட ஃபேஸையும் சேர்த்து காமிச்சு உன்னோட விஷயம் சொன்னேன்னா கண்டிப்பா அது நடக்கும், அப்படிதான் நானும் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவன் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை காமிக்கிறான். ஆனா இது யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இவன் சும்மா கதை சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கிருந்து போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லா பசங்களும் ஸ்பெஷல் கிளாஸ்ல இருக்கும்போது இந்த ஹாங் ஒர்க் மட்டும் ரொம்பவே டென்ஷனா இருக்கா. மாத்திரையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கா. அந்த ஃப்ரெண்டு பார்த்துட்டே இருக்கான். அந்த டைம்ல சியாவோட போன்ல தான் அவனுக்கு கால் வருது. அதனால போன் எடுத்து தனியா வெளியில பேச வரான். ஆனா போன்ல ஆல்ரெடி இவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்ட் ரூம்ல இவனை பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க. இவன் பர்த்டேக்கெல்லாம் யாராவது போவாங்களா, வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ இப்ப இவன் கேட்கறான். அதை கேட்டது இன்னும் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு திரும்ப அவன் நம்பர் கால் பண்றான். அவ எடுக்கவே இல்லை. ஏன்னா அவள் லாங் ஜம்ப் ப்ராக்டிஸ்ல இருக்கா, நேஷனல் லெவல்ல செலக்ட் ஆயிருக்கான்னு அவள் டீச்சர் சொல்லிட்டு இருக்காங்க. அவள் ஃபோன் லாக்கர்ல இருக்கு. இந்த கால் அவனுக்கு எப்படி வந்தது அப்படின்னு தெரியல. எல்லாரும் கிளம்புறாங்க. இவனை காணுமே அவன் ஃப்ரெண்டு பாக்குறான். ஆனா அவன் எங்க போனானே தெரியல. கடைசியில் எல்லாரும் வெளியே வர டைம்ல அவன் ஸ்டெப் சரி சோகமா வரான். இவனும் பார்த்துட்டு அங்கே அமைதியா போயிடுறான். நேஷனல் டீம்ஸ்க்கு செலக்ட் இருக்கிற விஷயத்த சியா போயிட்டு ஜீவன் கிட்ட சொல்றான். அன்னைக்கு நைட்டு அவங்க ஆண்டி வர லேட் ஆகும்னு அவளை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்க சொல்றாங்க. தனியா சாப்பிட போர் அடிக்குதுன்னு சொல்லி ஜியோவானையும் கூட கூப்பிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் இவன் நிறைய வாட்டி கால் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு மிஸ்டு கால் எடுத்து அவன்கிட்ட காமிக்கிறா. என்ன விஷயம்னு கால் பண்ணி கேட்கும் போது, நீ என் பர்த்டே பார்ட்டிக்கு வர மாட்டியான்னு கேட்குறான். ஆமா, எனக்கு நேஷனல் லெவல் ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா, என்னால் வர முடியாதுன்னு சொல்றா. அந்த ஆடியோ எதையும் லிங்க் பண்ணி பார்த்தா அவன் ரொம்ப அப்செட் ஆகி ஃபோனை கட் பண்ணிடுறான். நீ வர முடியாதான்னு இவனும் கேட்குறான். இல்லை எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குல்ல, நான் கட் பண்ண முடியாதுன்னு சொல்லவே அந்த ஆப்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவளுக்கு அடுத்த வாரம் கிளாஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வராங்க. வழக்கம் போல இவங்க மீட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே காணும். கிளாஸ்க்கு போய் பார்த்தா ஹியோங்குக்கு ரொம்ப அப்செட்டா படுத்துட்டு இருக்கான். உன்னோட இன்னொரு ஃப்ரெண்டோட சேரையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அவன் கையில் இருக்கிற ஃபோன்ல 2 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் டவுன் போயிட்டு இருக்கு. டீச்சரும் கிளாஸ்க்கு வந்துடுறாரு. அவனை கூப்பிட்டுட்டே இருக்காரு. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிடுறாங்க. நான் யார் கூப்பிடுறதையுமே கண்டுக்காம ஒரு மாதிரி ஃபோனையே முறைச்சு பார்த்துட்டே இருக்கா. திடீர்னு ஃபிட்ஸ் வந்த மாதிரி வினோதமா நடந்துக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனால் முடியவே இல்லை. டக்குன்னு அவனோட பவுச்சுக்குள்ள இருந்து ஒரு கட்டர் எடுத்து கையில வச்சுட்டு எல்லாரையும் பார்த்து கத்துறான். எல்லாரும் அவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனால் யாராலுமே முடியல. சியாவை பார்த்து அந்த கத்தியை தூக்கிட்டு ஓடுறான். 2 பேருமே கதை உடைச்சிட்டு வெளியே போய் விடுறாங்க. டக்குன்னு வெறி பிடிச்ச மாதிரி எழுந்தின்னு அவன் கையில இருக்கிற கட்டர் எடுத்து அவன் கழுத்தை அவனே அறுத்துக்கிறான். அதோட அவன் ஃபோன்ல இருக்க